6 நாட்களுக்கு முன்பு திடீரென மாயமான டெல்லி பல்கலைக்கழக மாணவி யமுனை ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொலையா தற்கொலையா? மாணவி மரணத்தில் நடந்தது என்ன? திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவி ஸ்னேகா தேப்நாத். இவர் டெல்லி பல்கலைக்கழகத்தின் ஆத்மராம் சனாதன தர்ம கல்லூரியில் 2ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் படித்து வந்தார். தெற்கு டெல்லியில் உள்ள பரியவரன் வளாகத்தில் வசித்து வந்த இவர் கடந்த 7ஆம் தேதி திடீர் என்று மாயமானார். அன்றைய தினம் காலை தன்னுடைய குடும்பத்தாருடன் செல்போனில் பேசிய ஸ்னேகா தன்னுடைய தோழியை டெல்லியில் உள்ள சராய் ரோஹில்லா ரயில் நிலையத்திலிருந்து ஊருக்கு அனுப்பி வைக்க செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். காலை 5 மணிக்கு கார் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி வீட்டில் இருந்து கிளம்பியவர் அதன் பிறகு மாயமாகிவிட்டார். காலை 8:45 மணிக்கு ஸ்னேகாவின் தொலைபேசி எண் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு வெகு நேரமாகியும் அவர் அறைக்கு திரும்பாமல் மாயமானதால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்து துரித நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் கேப் டிரைவரிடம் விசாரித்த போது ஸ்னேகாவை கடைசியாக சிக்னேச்சர் பாலம் அருகே இறக்கிவிட்டதாக கூறியிருக்கிறார். அதேபோல அந்த பாலத்தின் அருகே ஒரு பெண் நின்று கொண்டிருந்ததாகவும் பிறகு அந்த இடத்திலிருந்து காணாமல் போனதாகவும் அந்த பகுதியில் இருந்த சிலர் கூறியிருந்தனர். இதையடுத்து நிகம்போத் காட் பகுதி முதல் நொய்டா வரை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் உள்ளூர் போலீசார் உதவியுடன் தேடுதல் வேட்டை நடைபெற்றது. இந்நிலையில் கீதா காலனி மேம்பாலம் அருகே யமுனை ஆற்றில் ஒரு பெண் சடலமாக மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அது 6 நாட்களுக்கு முன்பு மாயமான ஸ்னேகாவாக இருக்கலாம் என்று கருதிய போலீசார் அவருடைய குடும்பத்தினரை சம்பவ இடத்திற்கு வரவழைத்தனர். அவர்கள் ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டது ஸ்னேகா என்பதை உறுதிப்படுத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் ஸ்னேகா தேப்நாத் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக ஏற்கனவே கடிதம் எழுதி வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் அவருடைய தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.